இன்னைக்கு நம்ம தயிர் சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சாதம், 2 கப் தயிர், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பால், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி குட்டியாக நறுக்கினது, கொஞ்சம் கலருக்காக கொஞ்சோண்டு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், உப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. இப்போ இந்த தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதத்தில் நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்க கேரட் போடுறோம். இதுலயே பச்சை மிளகாவை நல்லா பிசைஞ்சு போடுறோம். இதில் உப்பு தனியும் போட்டுட்டு நம்ம தயிரையும் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் ஊற்றி நம்ம இதை பிசையும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தேவைன்னா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடுறோம். கடுகு வெடிச்சதும் நம்ம அதில் காஞ்ச மிளகாய் போடுறோம். கூடவே கடலைப்பருப்பும் போட்டுடலாம். இதில் உளுந்து போடுறோம். கொஞ்சம் ஹிங்கும் போட்டுடலாம். அப்படியே இஞ்சி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வரும்போது நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம தயிர் சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதம் ரெடி. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தயிர் சாதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.